ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் கேட்ட இந்த ஃப்ரண்ட் ஸ்லிட் ஏலைன் குர்த்தி வித் வந்து பட்டன் பிளாக்கெட் நான் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு 2.25 மீட்டர் வந்து நான் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இது வந்து என்னோட பொட்டிக்கில் இருக்கிற ஒரு ரேயான் ஃபேப்ரிக். மீட்டர் வந்து 145 ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் இருக்கும். இதுலேருந்து நான் 2.25 மீட்டர் எடுத்திருக்கேன். சப்போஸ் என் பொட்டிக் பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அது ஒரு ஆன்லைன் பொட்டிக். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த மெட்டீரியல் வந்து இது 44 இன்ச் வித் இருக்கிறது. ஸோ அதை அப்படியே 4ஆக மடித்து போட்டுட்டு எனக்கு தேவையான அளவு நீளத்தில் என்னோட ஹேண்டை வந்து கையை வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஏலைன் குர்த்தி அப்படிங்கிறதுனால சைட் போர்ஷன்லேருந்து நம்ம கை கட் பண்ண மாட்டோம். அதுவும் எனக்கு வந்து 3/4 ஸ்லீவ் வேணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். டோட்டல் 17 இன்ச் வைக்கிறேன். 17 இன்ச் வந்து எனக்கு ஹேண்ட் வந்து 3/4 ஸ்லீவ்க்கு வேணுங்கிறதுனால. ஸோ ஃபஸ்ட்டு அந்த இன்ச் வந்துட்டு 3.5 இன்ச்சில் வந்து நான் இங்கே வந்து பெண்டிங்க்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இதை ஸ்லைட் கர்வாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ்ஸ்க்கு செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் வந்து ஏற்கனவே வீடியோ இருக்குது. ஸோ இப்போ வந்து கையை என்னோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி சைஸ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு பேக் ஹேண்ட் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு முதல்ல முன்னாடி இருக்கிற 2 பீஸ் மட்டும் எடுத்து வச்சு நம்ம கட் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற 2 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு அந்த ஃப்ரண்ட் கர்வை வந்து நான் கட் பண்ணி விடுறேன். ஒன்ஸ் கை கட் பண்ணதுக்கப்புறம் இதை நான் ஃபஸ்ட்டு 2ஆக வந்து நீளமாக மடிக்கிட்டு அதுக்கப்புறம் அகலத்தில் மடிச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் 4 ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான். லென்த் வைஸ் ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ 44 இன்ச் இதோட நீளம் வந்து எனக்கு 44 to 47 இன்ச் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பட்டன் பிளாக்கெட் நம்ம வைக்கணும்ல, அதுக்காக இங்கே ஒரு 3 இன்ச் எடுத்துக்கிறேன். ஒரு சைடு 3 இன்ச், ஒரு சைடு 2 இன்ச் வேணும் நமக்கு. அந்த மாதிரி அடியில் கொஞ்சமாக மடித்து போட்டிருக்கேன். மேலே வந்து கொஞ்சம் முன்னாடி 1 இன்ச் இறக்கியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்ட்ரிப் வந்து 3 இன்ச் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரிப் வந்து 2 இன்ச் இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்ட்ரிப் இருக்கும், ஏன்னா 4 ஃபோல்டில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஸ்ட்ரிப் இருக்கும் இதில். ஸோ இப்போ டாப்பில் வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ரொம்ப குறுக்கி மடிப்போம். நமக்கு எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் இழுத்து மடிப்பேன், ஏன்னா ஃபேப்ரிக் வேஸ்ட் ஆகணும். பட் இதை நான் வந்து ஃபுல்லாக ஏலைனாக வைக்க போகிறதுனால அப்படியே மடித்து போட்டிருக்கேன். 44 இன்ச்சையும் அப்படியே மடிச்சிருக்கேன். ஸோ நான் எப்பயுமே நெக்லைன் கட் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ என்னோடய ஷோல்டர் வந்து 7.5, நான் 7.5 இன்ச் வச்சுக்கிறேன். அடுத்து ஆர்ம் ஹோலும் 7.5 தான். ஸோ 7.5 வச்சுருக்கேன். ரெண்டையும் நான் வந்து ஜாயின் பண்ணி விடுறேன். உங்களுக்கு நீங்களே எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம சேனலில் லாஸ்ட் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நியூவாக இருக்கீங்க, உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியல, எந்த குர்த்தியும் கரெக்ட் ஃபிட்டிங்கில் இல்லைன்னா உங்களை நீங்களே வந்து மெஷர் பண்ணிக்கிறது எப்படின்னு அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ இப்போ வந்து என்னோடய ஹிப் மெஷர்மெண்ட், என்னோடய வெய்ஸ்ட் மெஷர்மெண்ட், என்னோடய பம் அந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் வந்து ஹைட் வைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ ஹைட் வைஸ் எடுத்துகிட்டு அங்கங்கே ஒரு லைன் போட்டு விட்டுறேன். ஸோ இப்போ தான் நம்ம அந்த மாதிரி ஹைட் வைஸில் எந்த இடத்துல அந்த எத்தனாவது இன்ச்சில் உங்களுக்கு உங்களோட இடுப்பு வருதுன்னு தெரிகிறப்போ அந்த இன்ச்சில் உங்களோட இடுப்போட மெஷர்மெண்ட்டை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இது 2 மெஷர்மெண்ட்டும் போட்டாச்சு. ஆர்ம் ஹோலை வந்து சரிபாதியாக எடுத்துக்கோங்க. சரிபாதியாக எடுத்துகிட்டு அங்கேருந்து ஒரு கர்வ் கொடுங்க. உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்டில் வரலன்னா நீங்கள் ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி எல்லா தையல் எக்யூப்மெண்ட் நான் என்னென்ன யூஸ் பண்ணுறேனோ அது எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அமேசான் லிங்க்ஸில் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் கர்வும் நான் வந்து வரைஞ்சிக்கிறேன். ஆர்ம் ஹோலுக்கு செப்பரேட் வீடியோ நான் சீக்கிரமே போடுறேன், எந்தெந்த சைஸ்க்கு எவ்வளோ இன்ச் ஃப்ரண்ட் கர்வ் வைக்கணும் அந்த மாதிரிங்கிறத. சப்போஸ் இப்போ நீங்கள் நெக்லைன் இதிலே கட் பண்ணுறீங்கன்னா உங்களோட நெக் வித் எவ்வளவோ அதை வச்சுட்டு உங்களோட ஹைட் வச்சுட்டு சிம்பிள் நெக்லைன் கொடுங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் நெக், இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் குர்த்தியெல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க, பட்டன் டீட்டெயிலாம் வைக்க போகிறீங்கன்னா ஒரு யூ நெக்லைன் ஆர் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் நெக்லைன் மாதிரி கொடுங்க. ஸோ நான் டாப்பில் வந்து என்னோடய அப்பர் பஸ்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெய்ஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு என்னென்ன மெஷர்மெண்ட்டோ அதை வச்சுட்டு அதை கனெக்ட் பண்ணி விடுறேன். ஸோ அதுக்கு 1 இன்ச்சில் வந்து உங்களுக்கு நான் வந்து தையல் அலவன்ஸும் விடுறேன். ஒன்ஸ் இதை பண்ணதுக்கப்புறம் ஏலைனாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சிம்பிள் ஏலைனாக தான் அப்படியே ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக 2யுமே சேர்த்து கொண்டு வாங்க. அப்படியே கீழே கொண்டு வந்து 2யுமே சேர்த்து கொண்டு வந்து கீழே வரைக்கும் முடிச்சுடுங்க. முடிஞ்ச வரைக்கும் தள்ளி கொண்டு போய்க்கலாம். நீங்கள் ஏ வந்து நல்லா ப்ராடாக இருக்கிற மாதிரி கொண்டு போய்க்கலாம், ஃபேப்ரிக் வேஸ்ட் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடியில் ஒரு 2 இன்ச் இல்லை 1.5 இன்ச் வரைக்கும் கொடுத்து ஒரு கர்வ் கொடுங்க. ஸோ அது ஃபினிஷ் பண்ணையில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பின்பக்கத்து பகுதியை நான் வந்து வெட்டுறேன். எப்பயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து சேர்த்து ட்ரா பண்ணியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு பேக்கை வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ ஷோல்டரையும் நான் வந்து ரிமூவ் பண்ணி விடுறேன். முடிச்சதுக்கப்புறம் அந்த ஏலைன் எப்படி மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஸ்டிச்சிங்லேயும் நான் ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சைடில் வந்து அந்த கர்வும் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை பிரித்து எடுத்துடுங்க. பிரித்து எடுத்துகிட்டு
ஃபஸ்ட்டு இந்த ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிற இடத்துல அதை 2ஆக பிரித்து விடுங்க. உங்களோட ஃப்ரண்ட் போர்ஷனை 2ஆக கட் பண்ணணும். ஸோ உங்களோட இந்த நெக்லைன் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து அதை நடுவில் கட் பண்ணிடணும். உங்களோட ஃப்ரண்ட் ஃபேப்ரிக்கை அப்படியே நடுவில் கட் பண்ணி கொண்டு வந்துடுங்க. ஸோ ஃபுல்லாக ஸ்டார்டிங் டு பாட்டம் வரைக்கும் கட் பண்ணி கொண்டு வந்துடணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இதை தான் நம்ம வந்து பிளாக்கெட் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி 2 போர்ஷனாக இருக்குது. ஸோ இப்போ இதில் லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபேப்ரிக் வந்து நீங்கள் 3 இன்ச் ஃபேப்ரிக் வைக்கணும். ரைட் சைடு இருக்க போகிற உங்களோட பாடியில் லெஃப்ட் சைடு இருக்கிறதுக்கு 3 இன்ச், உங்களோட பாடியில் ரைட் சைடு இருக்கிறதுக்கு 2 இன்ச் அந்த ஸ்ட்ரிப் நம்ம கட் பண்ணோம்ல அதை வச்சு ஜாயின் பண்ணுவோம். ஸோ இந்த உங்களோட பாடியில் லெஃப்ட் சைடு இருக்கிற வரப்போகிற ஃபேப்ரிக் எதுவோ அதுக்கு வந்து 3 இன்ச் வந்து ஃபேப்ரிக் வைக்கணும். உங்களோட பாடியில் ரைட் சைடு வரப்போகிறதுக்கு 2 இன்ச் இது வந்து இந்த ஸ்ட்ரிப் வைக்கணும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு சின்ன டிப், எப்பயுமே நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரண்ட் ஸ்லிட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறப்போலாம் அது ஒரு மாதிரி சுருண்டுக்கிட்டு நின்றோம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கீழேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அந்த ஸ்ட்ரிப்பை வச்சு மேலேருந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்காமல் கீழேருந்து ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த கீழே சுருண்டுக்கிட்டு நிற்கிற ப்ராப்ளம் இருக்காது. மேலே நெக்லைன் வரைக்கும் வரல, ஏன்னா நம்ம நெக்லைனுக்கு கட் பண்ணிவிடுவோம்ல, அதில் ஒரு 7 இன்ச் கிட்ட 6 இன்ச் கிட்ட போயிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கிறத லைட்டாக ஒரு ஃபோல்ட், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோல்டு. உங்களோட நல்ல பக்கத்தில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் அது தெரியணும். நீங்கள் 3 இன்ச் அந்த ஸ்ட்ரிப் வச்சுருக்கீங்களா, அந்த ஸ்ட்ரிப்போட ஃபேப்ரிக் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி வெளியில் தள்ளி இருக்கணும். அந்த மாதிரி மடித்து தச்சிடுங்க. நல்ல பக்கமும் வச்சு கீழேருந்து மேலே அடிச்சுட்டு வரீங்க. அப்புறம் அதை ஸ்லைட்டாக மடக்கி இந்த மாதிரி தச்சிட்டு வரீங்க. இந்த மாதிரி தைக்கையில் வெளியில் உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட நல்ல பக்கத்தில் அந்த ஸ்ட்ரிப் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தெரியணும். அந்த மாதிரி உங்களோட லெஃப்ட் சைடு, உங்களோட உடம்புல லெஃப்ட் சைடு வரப்போகிற ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். இது உங்களுக்கு வரல, இந்த மாதிரி ஸ்ட்ரிப் தைக்க வரலன்னா நீங்கள் வந்து பின் வச்சுக்கலாம். பின் வச்சு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பொறுமையாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எதுவுமே வெளியில் தெரியாது, இது உள்ளே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்க, கொஞ்சம் கோணல் மானலாக வருதுன்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஸோ இதை வந்து நல்லா வந்து நைஸாக மடித்து 1/2 இன்ச் வெளியில் இருக்கிற மாதிரி நான் வச்சு தச்சிடுறேன். ஒன்ஸ் தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நீட்டாக வந்து உங்களுக்கு வந்திருக்கு, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது மேலே வந்து நம்மளோட லெஃப்ட் சைட் ஃபேப்ரிக்கை வச்சு அடிப்போம். அதுக்கு சப்போஸ் உங்களுக்கு கீழேருந்து தைக்க வேணாம் அப்படின்னா இங்கே மேலேருந்து இதே மாதிரி தைக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷனுக்காக தான் மேலேருந்து தைச்சிருக்கேன். எந்த இடத்துல உங்களுக்கு நெக்லைன் கட் பண்ணியிருக்கீங்களோ, நெக்லைன் கட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கட்டிங் போர்ஷன்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண வேண்டியதான். கட் பண்ணல, என்ன மாதிரி நீங்கள் வந்து கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் ஒரு 3 இன்ச் 2 இன்ச் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து எப்படி மடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உள்ளே போயிடணும். இப்போ நம்மளோட லெஃப்ட் சைடு உடம்புல இருக்கிற ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் அரேஞ்ச் இந்த மாதிரி வெளில தெரிகிற மாதிரி பண்ணிடணும்ல. ஆனால் இப்போ இதை வந்து ஃபுல்லாக உள்ளே போயிடணும். வெளியில் வந்து உங்களுக்கு பார்க்கல உங்களோட ஃபேப்ரிக் மட்டும்தான், உங்களோட ஃப்ரண்ட் சைடு ஃபேப்ரிக் மட்டும்தான் தெரியணும். இந்த ஸ்ட்ரிப் தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஃபுல்லாக மடித்து உள்ளே தச்சிடணும். நல்ல பக்கமும் வச்சு சேர்த்து வச்சு அடிக்கணும். அடிச்சுட்டு அதை ஃபுல்லாக கொண்டு போயிடணும். நம்ம இந்த கொக்கி கட்டுறதுக்கு ப்ளவுஸில் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே இந்த மாதிரி தள்ளி ஒரே ஸ்டிச் போட்டுருங்க. ஃபுல்லாக மடிச்சுட்டு உள்ளே கொண்டு வந்துடணும் அதை. ஸோ இதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக மடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஸ்லிட் எவ்வளோ தூரம் விடணுமோ, உங்களுக்கு வந்து எத்தனை இன்ச்சுக்கு ஃப்ரண்ட் ஸ்லிட் வேணும் அப்படிங்கிறத டிசைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜீன்ஸோட போட போகிறீங்கன்னா நல்லா ஒரு 20 இன்ச் கூட கொடுக்கலாம். இல்லை நீங்கள் குர்த்தியோட லெகினோட போட போகிறீங்க, எனக்கு ஒரு 12 இன்ச் 13 இன்ச் போதுன்னா அந்த 13 இன்ச், எனக்கு வந்து 13 இன்ச். கீழேருந்து பாட்டம்லேருந்து எத்தனை இன்ச் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஸ்லிட் வேணும், எந்த அளவு வந்து அது ஓப்பனாக இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு வந்து ஒரு 13 to 14 இன்ச் வைக்கிறேன். ஸோ அந்த அளவு வச்சுட்டு அது மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த அளவு மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக்கையும் அந்த ஃபேப்ரிக்கையும் ஒன்றா வைக்கணும்ல. அப்போ உங்களோட உடம்போட லெஃப்ட் சைட் ஃபேப்ரிக்கில் ரைட் சைட் ஃபேப்ரிக் மேலே வைங்க. கொஞ்சம் தள்ளிக்கிட்டு இருந்த ஃபேப்ரிக் மேலே இந்த ஃபேப்ரிக்கை வச்சு நீங்கள் அடிக்க போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ நம்மளோட ஆக்சுவல் மெஷர்மெண்ட்டில் எந்த ப்ராப்ளமுமே வராது. எக்ஸ்ட்ரா இருக்க ஃபேப்ரிக் மேலே இந்த ஃபேப்ரிக்கை வச்சு அடிக்கிறோம், அவ்வளோதான். அதனால் நம்மளோட கரெக்ட் பொசிஷன் வந்துடும். ஸோ ரெண்டும் நேராக இருக்கிறதுக்காக ரெண்டையும் சேர்த்து வச்சு நான் ஒரு பின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் எத்தனை இன்ச் கேப் விட்டோமோ அத்தனை இன்ச் வரைக்கும் எதுவும் தையல் போடாதீங்க. ஸோ நான் ஒரு 13 இன்ச் விட்டுருக்கேன் அப்படின்னா அந்த 13 இன்ச்சுக்கு எதுவும் தையல் போடாமல் அது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக அது ரெண்டையுமே லூஸாக விடாமல் கரெக்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துலேருந்து அந்த நுனியில் ரெண்டையும் ஜாயின் பண்ணுறீங்கல்ல, அந்த ஜாயிண்டில் ஒரு அந்த கார்னரில் ஒரே ஒரு ஸ்டிச் போடுங்க. ஏற்கனவே அந்த சைடு கார்னரில் நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல, அதோட தையல் இருக்கும். இப்போ இந்த சைடு ஒரே ஒரு தையல் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ரெண்டு சைடும் அழகாக தையல் வந்து நடுவில் நீங்கள் பட்டன் கட்டுறதுக்கு கேப் வந்து சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பட்டன் கட்டையில் இன்னும் வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரே ஒரு தையல் தானே போட்டிருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது ரெண்டையும் எடுத்து வச்சு அந்த கார்னரில் அழகாக நீட்டாக ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி எடுத்து தைக்கிறதுக்கு எனக்கு வராது, ரொம்ப பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அந்தந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க.
அண்ட் இது வந்து பிகினருக்கான சேனல் தான். இதனால இந்த மாதிரி ரொட்டீனாக பேசி தான் வீடியோ இருக்கும். உங்களுக்கு பேசாமல் மியூசிக்கோட வீடியோ வேணும்னா ஐம் சாரி, அது இந்த சேனலில் இருக்காது. ஸோ இப்போ அந்த கீழே குத்திருந்த பின்னை வந்து நம்ம எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த மாதிரி சுருண்டுட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி சுருண்டுக்கிட்டு இருக்காது. இந்த கார்னரில் வந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த மாதிரி ஓப்பனாக வேண்டாம்னா அந்த கார்னரில் மட்டும் நீங்கள் ஒரு வி ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அது உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தான். அந்த வி கட் இருக்கு இல்லையா, அந்த வி கட் முடிகிற இடத்துல. அதுக்கப்புறம் இனிமேல் நம்ம நார்மலாக எப்படி குர்த்தி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் நான் வந்து கேன்வாஸில் ஏற்கனவே ஒரு யூ நெக்லைன் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுக்குமே. ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டையுமே நான் அதே மெட்டீரியலை வந்து எக்ஸ்ட்ரா இருந்த மெட்டீரியல் அயன் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணலன்னா அதுக்கும் நம்ம சேனலில் டீட்டெயில்டு வீடியோ இருக்குது. ஸோ கேன்வாஸோட சென்டர் பாயிண்ட்டும் கட் பண்ணிக்கோங்க, உங்களோட ஒரிஜினல் மெட்டீரியலோட சென்டர் பாயிண்ட்டும் கட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் வந்து நல்ல பக்கம் வச்சு ஸ்ட்ரைட்டாக அந்த நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு தையல் போடுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட நெக்லைன் வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரும். இந்த சைடு கொஞ்சம் ஆடி, அந்த சைடு கொஞ்சம் ஆடி, இங்கிட்டு கொஞ்சம் கோணலாக போய் அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது. பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்து இருக்கும். அந்த அகண்டு போகிற ப்ராப்ளமும் இருக்காது. ஜஸ்ட் ஒரே ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட போகிறீங்க, அவ்வளோதான். அதையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுவீங்க. ஸோ இப்போ சென்டரில் தையல் போட்டுட்டு அந்த கேன்வாஸை ஒட்டி தையல் போட்டுவாங்க. கேன்வாஸ் மேலே தையல் வரக்கூடாது. கேன்வாஸை ஒட்டி நல்லா இந்த மாதிரி விரிச்சு பிடிச்சி எந்த இடத்துலையும் துணியில் சுருக்கம் இல்லாத மாதிரி சிம்பிளாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்போ இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சல்வார் சூட் தைக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு அதில் மிஸ்டேக்கே வராது. அதில் நெக் வந்து பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்து உங்களுக்கு உட்காந்துருக்கும். ஸோ இதை அந்த கார்னர் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/4 இன்ச் கேப் விட்டுட்டு அந்த வட்டத்தை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்லைன் இப்போ தான் நீங்கள் கட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு கர்வ்டு ஷேப்பாக இருக்கிறதுனால ஃபுல்லாக நாச்சஸ் போட்டு விடுறேன் நான். ஸோ டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் திக் கேன்வாஸாக தான் இருக்குது, அதனால டர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும். இதில் நீங்கள் இன்னும் நல்லா டெலிகேட்டாக எந்த நெக்லைன் பண்ணிங்கனாலும் இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து உள்ளே மடக்கிட்டு அதை கார்னரில் வச்சு ஒரு தையல் போடுறேன். உள்ளே மடக்கிறதுக்கு வந்து நம்மளோட நார்மல் ஃபேப்ரிக் மட்டும் வச்சு மடிக்கிறத விட இதை வச்சு மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மடித்து அந்த கார்னரை சுற்றி ஒரு தையல் போட்டுடுறேன். அதுக்கு பக்கத்துலேயே அந்த கேன்வாஸ் முடிகிற இடம் இருக்குல்ல, ஒரு 1/2 இன்ச் கிட்ட இருக்கும். அந்த 1/2 இன்ச் கிட்டேயும் ஒரு ஸ்டிச் போட்டுடுறேன். அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பார்க்க ப்ராமினெண்ட்டாக நல்லா தெரியும். ஸோ இது எனக்கு பிடிக்கல, எனக்கு தையல் தெரியறது பிடிக்காதுன்னா அந்த இடத்த மடக்கி வச்சிருக்க இடத்த அப்படியே நீங்கள் ஹெம் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஸ்டிச்சிங் பிடிக்கும், ஸோ அதனால் நான் அப்படியே போடுறேன். இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து இதனால திக் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல், சாஃப்ட் ரேயான் இது. ஸோ அதனால் இதில் வந்து அது பெருசாக ஆடாக தெரியாது. ரொம்ப மெல்லிசான மெட்டீரியலில் தான் அது அப்படி தெரியும். ஸோ இப்போ வந்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதே மாதிரி நான் பேக் நெக்லைனும் ஃபினிஷ் பண்ணிக்க போகிறேன். சேம் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ இதில் நீங்கள் சென்டர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நீட்டாக கரெக்டான ஷேப்பில் இருக்குது. 2 நெக்கையும் இந்த மாதிரி முடிச்சதுக்கப்புறம் நல்ல பக்கமும் ரைட் சைட் ஃபேப்ரிக் வச்சு ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ 1/2 இன்ச் விட்டு க்ராஸாக வந்து நான் வந்து ஷோல்டர் ஸ்லோப்போடு சேர்த்து ஜாயின் பண்ண போகிறேன். 2 சைட் ஷோல்டரும் இதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட மிஷினில் ஓவர்லாக் இருக்குது இந்த மாதிரி மிஷின் அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே கண்டினியூஸாக ஓவர்லாக்கும் போட்டுக்கிட்டே வாங்க. நான் எப்பயுமே முடிச்சுட்டு கடைசியாக ஓவர்லாக் பண்ணுவேன். அண்ட் என் மிஷின் என்னென்னு கேட்குறவங்களுக்கு என்னோடது ஸ்டிச் மேஜிக், இதோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் ஷோல்டர் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கையை வந்து கீழே டபுள் ஃபோல்ட் பண்ணி மடிக்கிறேன். மடித்து ஒரு ஸ்டிச் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து ஆர்ம் ஹோல் கர்வ் அப்படி இல்லாட்டி ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்ஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து சும்மா ஒரு 1/2 இன்ச்சில் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் ஹேண்டுக்கு. இதையும் எனக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஹெம் பண்ணிக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான் அதெல்லாம். ஒன்ஸ் மடித்து அடித்ததுக்கப்புறம் 2 கையையும் ஷோல்டரை வந்து சென்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்த மிஷினில் வச்சுக்கோங்க. அதில் உங்களோட கையோட சென்டர் ஸ்லிட்டை வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. 2 சென்டரையும் வச்சுட்டு நீங்கள் ஹேண்டையும் உங்கள் பாடியும் ஜாயின் பண்ணிட வேண்டியதான். சென்டர்லேருந்து வாங்க எப்பயுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறப்ப, அது வந்து ஹிப் போர்ஷன் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஹேண்ட்ஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கார்னர்லேருந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சென்டர்லேருந்து இந்த சைடு வந்துட்டு திருப்பி இந்த சைடு ஃபுல்லாக போங்க. ஒன்ஸ் 2 கையும் அடிச்சதுக்கப்புறம் உங்களோட பாடி சைஸ், ஏற்கனவே நீங்கள் அளவு சுடிதார் வச்சுருக்கீங்கன்னா அளவு சுடிதார் வச்சு எடுங்க. இல்லை இன்ச் டேப் வச்சு அளந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த இன்ச் டேப் எவ்வளவோ, எத்தனை இன்ச்சில் உங்களுக்கு வந்து மடிக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். இல்லை நீங்கள் கரெக்டாக 1 இன்ச் தான் கேப் விட்டு கட் பண்ணியிருக்கீங்கனாலும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து பெரட்டி வச்சுட்டு உங்களோட பாடி சைஸ்க்கு இதை பிடிச்சிட வேண்டியதான்.
ஸ்டார்ட் டு ஸ்டார்ட், ஷோல்டர் டு ஷோல்டர் வந்து அந்த ஆர்ம் ஹோல் பாயிண்ட் சேமாக இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே, இது ஏ லைன் குர்த்திங்கிறதுனால உங்களுக்கு சைட் ஸ்லிட்லாம் ஸ்டிச் பண்ண தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து கீழே வரைக்கும் முடிச்சிட வேண்டியதான். முடிச்சுட்டு நம்ம வந்து அடிப்பாகத்தை வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஒரு 1/2 இன்ச் கிட்ட தான் ஹேண்டில் விட்டுருந்தேன் அப்படிங்கிறதுனால அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எந்த அளவு நீங்கள் பாடிக்கு மெஷர்மெண்ட் விட்டுருந்தீங்களோ அதே அளவு மட்டும் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி கீழே வரைக்கும் முடிச்சிட வேண்டியதான். ஸோ ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் 2 கையும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து கீழே ஸ்லிட் வந்து கீழே வந்து பாட்டம் மடித்து அடிக்க போகிறேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ பாட்டம் முடிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாக நம்மளோட குர்த்தி வந்து முடிஞ்சிடுச்சு. இதுக்கு நான் வந்து பிளாக் பட்டன் வச்சுருக்கேன். இன்னும் வேறு ஏதாவது கலர் வச்சுருந்தா நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தோணுது. அப்போ ஆனால் பிளாக் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ எந்தெந்த இடத்துலையோ ஒரு 3 இன்ச் 4 இன்ச் 4 இன்ச் இல்லை 5 இன்ச் கேப்பில் வந்து இந்த மாதிரி பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இந்த குர்த்தா வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் வேறு என்ன மாதிரி மாடல் குர்த்தாஸ் வேணும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஹேவ் அ நைஸ் டே. பாய்.